சென்னை நங்கநல்லூர் சாய் சில்க்ஸ் அப்படின்ற ஒரு பொத்தி, அதனுடைய உரிமையாளர் நாகலட்சுமி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு அழகிய ஊரில் பிறந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லி வரும்போது இவர் மட்டும்தான் என்னை வந்து முதல்ல பார்த்தாரு. இவர் சென்னையில் வேலையில் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே நான் சென்னையை பார்க்கணுங்கிறதுக்காகவே இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். முதல்ல நான் ட்ரெயினில் இவரோட சென்னைக்கு வந்தேன். அது எனக்கு புது அனுபவமாக இருந்தது அப்படின்னு சொல்கிற ஒரு அப்பாவி பெண்மணியாக தான் நம்ம வந்து அவரை பார்க்க தோணுது. முதல்ல டீச்சராக பணியில் சேர்றாங்க. அதுக்கு இடையில இவங்க வந்து ஒரு தொழிலதிபர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல ஒரு சின்ன 10க்கு 10 அடி கடையை வதைக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாளே 1.5 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகியிருக்கு. நம்ம மிக சரியான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்ததாக இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி 10 நிமிஷத்தில் புடவை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுக்குறாங்க. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எந்த வித நேரிடரும் நமக்கு தோணாதுங்க. இவங்க சாரி கட்டுற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க கற்றுக் கொடுக்குற விதமும் ரொம்ப அழகு. அதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது எல்லாமே இவங்களே செஞ்சு ஒரு சட்டையை போட்டு ஜிப்பை போட்டாக்கா சாரி எடுத்து இப்படி போட்டாக்கா தாரி கட்டி பிடிச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரியான டெக்னிக்கெல்லாம் இவங்க அழகாகவே சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் கணவருக்கும் இவங்களுக்கும் இடையில பெரிய தகராறு என்ன அப்படின்னு சொன்னால், எப்பயுமே கணவனை தாண்டி மனைவி மேலே உயரும்போது அதை பல ஆண்களால் தாங்கிக்க முடியல. அது வந்து கொலை வரை போயிருக்கு. கொலை செஞ்சு முடிச்சுட்டு அவருமே தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு 2 குழந்தைகள் அனாதைகளாகி நிற்கின்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்ன இது ஒரு ஈகோ அப்படின்றது புரியல. கணவர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை மனைவி ஏற்றுக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், கணவர் வந்தோன பணிவிடை செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனால் மனைவி வந்து தன்னை விட ஒரு உயர்ந்த நேரத்தில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை எந்த கணவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனம்.